Hello everyone, welcome to Sparks Academy and welcome to yet another question discussion video. So நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி ஏஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, தென் ஓவர்சியர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் தி பேசிக் கான்செப்ட்ஸ் டு டீடைல்டு வெர்ஷன் வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அலாங் வித் சூப்பர் 30 பேச்சஸ் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் டு த கொஷின் டிஸ்கஷன். This is part 10. Already part 9 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா you can go and watch. ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு தி கொஷின் டிஸ்கஷன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நான் கொஷின் கேட்பேன் at the end of the வீடியோ. ஸோ அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு you can avail some offer அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீடியோவில், அதாவது பார்ட் 9 வீடியோவில் வந்து கேட்ட கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணது வந்து பிரபாகரன்சி. ஸோ பிரபாகரன்சி இங்கே வந்து நம்மளோட ஸ்பாக்ஸ் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் கெட் யோர் ஆஃபர் ஓவர் டெஸ்ட் சீரிஸ் ஆர் எனி கோர்சஸ். சரிங்களா? ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி ஃபர்ஸ்ட் கொஷின். இது வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ரீட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் when degree of kinematic redundancy is greater than the degree of static redundancy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இங்கே எதை வந்து டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் மெத்தட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், இது ரெண்டும் எங்கே சூட்டபுளாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் ரிடண்டன்சி அதிகமாக இருக்க இடத்துலையா, இல்லை டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் ரிடண்டன்சி அதிகமாக இருக்க இடத்துலையா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே அது ரிலேட்டடாக தான் இருக்குது. யூஸ்வலாக இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற 2 மெத்தட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் மெத்தட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ to analyze the indeterminate structures we use force method as well as the displacement method. எதுக்காக indeterminate structure first build பண்ணோம் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். நான் ஈஸியாக வந்து determinate structure build பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ணிட்டு போகலாமே. எதுக்காக indeterminate structure build பண்ணோம் அப்படின்னா just to improve the stability of a structure. ஏதாவது ஒரு மெம்பர் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இட் இம்ப்ரூவ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தட் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ லோட் பியரிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், டைனமிக் லோட்ஸ் வந்து அதிகமாக பியர் பண்ணும். ஸோ இது மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் அதுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இன்டர்டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி டிசைன் பண்ணுறோம். ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ் மெத்தடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் டீட்டெயிலாக. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணலாம். பட் அதை தவிர்த்து வேறு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன ஈக்குவேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அன்னோன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. வாட் ஆர் தி அன்னோன்ஸ் அப்படின்னா கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் மெத்தடில் என்ன அன்னோன்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸில் என்ன அன்னோன்ஸ் டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் தி அன்னோன்ஸ். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் டிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம், or the unknowns. ஸோ மெயினாக இது இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினன்சி, டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் இன்டர்டெர்மினன்சி. இப்போ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினன்சி அதிகமாக இருந்ததுன்னா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினன்சி இஸ் லெஸ் தேன் டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் இன்டர்டெர்மினன்சி. ஓகேங்களா? ஸோ டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் இன்டர்டெர்மினன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இதுவே டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினன்சி இஸ் greater than degree of kinematic inerrancy. இங்க degree of static inerrancy அதிகமா இருக்கு அப்படின்னா நான் displacement method யூஸ் பண்ணுவேன். எது நமக்கு கம்மியா இருக்கோ that is the major thing. ஓகேவா? So the force method is more useful when degree of static inerrancy is greater than degree of kinematic inerrancy அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் ரிடன்சி இஸ் கிரேட்டர் தென் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல என்ன பார்த்தோம், இங்கே வந்து ஸ்டாட்டிக் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் when டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் ரிடன்டன்சி இஸ் லெஸ் தென் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் ரிடன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்ட். ஸோ டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல எனக்கு கைனமெட்டிக் வந்து கம்மியாக இருக்குது ஸ்டாட்டிக்கை விட. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா static is greater than kinematic. Static வந்து greater than kinematic. எதுல? force methodல. No, it is less than kinematic. So இதுவும் தப்பு. Next, force method it is useful when static is less than kinematic. Yes, it is correct. So 2 and 4 is correct answer for this question. ஓகேங்களா? So next question பார்ப்போம். Untreated solid waste weighs about. So solid waste பொறுத்த வரைக்கும்
இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அன்ட்ரீட்டட் சாலிட் வேஸ்டோட வெயிட் என்ன, அதோட யூனிட் வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் 300 to 600 kgs. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து சாலிட் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமனாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா லேட் ஷேட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் நம்ம ஒரு சாலிட் வேஸ்ட் வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு லிக்விட் பெனட்ரேஷன், வாட்டர் ஏதாவது பெனட்ரேட் ஆகிட்டு இந்த சாலிட் வேஸ்ட் கூட கலந்து ஒரு லிக்விட் வேஸ்டேஜ் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து லீச் ஷேட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நத்திங் பட் தி கண்டாமினேட்டட் லிக்விட். ஒரு வாட்டரோ இல்லை எனி அதர் லிக்விடோ இந்த மாதிரி சாலிட்ஸ் வந்து டெபாசிட் பண்ண இடத்துல பென்ட்ரேட் ஆகிட்டு கண்டாமினேட் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லீச் ஷேட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. Then other than that, most of characteristics வந்து question கேக்குறாங்க. What are the characteristics of solid waste? Physical, chemical and biological அப்படின்ட்டு 3 characteristics இருக்கு. இதுல ஒவ்வொன்று இப்போ which comes under physical, which comes under chemical அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி வந்து chemical characteristicsலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ physical பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து moisture content, density, permeability, particle size and field capacity. These are all comes under physical characteristics of a solid waste. Then chemical characteristics பொறுத்த வரைக்கும் pH, carbon content, nitrogen, phosphorus, potassium, toxicity, ultimate analysis, then fusing of ash. இது எல்லாமே வந்து chemical characteristics. Other than that, biological characteristics ன்னு சொல்லணும் அப்படின்னா water soluble constituents, carbohydrates, fats, oils, so lignin, இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் வச்சு தான் இந்த சாலிட் வேஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? Lignocellulose is nothing but the combination of lignin and cellulose. ஓகேங்களா? Then protein. Okay, fine. So next question பார்க்கலாம். The chlorine demand of sewage represents. What is meant by chlorine demand அப்படிங்கிறத பார்க்கலாம் first. So chlorine demand is nothing but நம்ம எவ்வளோ குளோரின் அப்ளை பண்றோம், தென் ரெசிடுவல் குளோரின் எவ்வளோ இருக்கு. அப்ளைட் குளோரின் மைனஸ் எக்ஸ்ட்ராவா. ரெசிடுவல் குளோரின் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவா குளோரின் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நான் எவ்வளோ குளோரின் அப்ளை பண்றேன், எனக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளோ குளோரின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சப்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா எவ்வளோ டிமாண்ட் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருமா. ஸோ குளோரின் டிமாண்ட் இஸ் நத்திங் பட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ளைட் குளோரின் அண்ட் ரெசிடுவல் குளோரின். ஸோ இது கூட ஆன்சர் என்ன அப்படின்னா the amount of unstable organic matter, chlorine demand in sewage. இங்கே வந்து மெயினாக அவங்க கேட்குறது வந்து sewage. ஸோ sewage பொறுத்த வரைக்கும் chlorine demand is mainly based on unstable organic matter. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் B. Other than that, chlorine என்னென்ன கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா what are the experiments is used to determine the chlorine அப்படின்னு கேட்கலாம். ரெசிடுவல் chlorine ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுக்கு டிட்டர்மைன் பண்ண என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஆர்த்தோடோலிடின், ஸ்டார்ச் அயோடைன், chloro test and DPD test. DPD test. So these are the tests available to test the chlorine, residual chlorine. Okay. So next question. The growth of population can be conveniently represented by a curve called. So usually வந்து நம்ம வாட்டர் சப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து ஃபியூச்சரில் நம்ம ஒரு டிசைன் பீரியட் வச்சு டிசைன் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட வாட்டர் டேங்காக இருக்கட்டும் இல்லை சப்ளைங் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் டிசைன் பீரியட் வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் எண்ட் ஆஃப் தி டிசைன் பீரியட் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் அர்த்தமெட்டிக், ஜாமெட்ரிக், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட், லாஜிஸ்டிக் கர்வ்ஸ், இது மாதிரி மெத்தட்ஸ்லாம். ஸோ மெயினாக அந்த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் வந்து கர்வ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லாஜிஸ்டிக் கர்வ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்கிட்ட அவ்வளோ டேட்டாஸ் இல்லை, பட் இருக்கிற டேட்டாஸை வச்சு நான் ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கர்வ் வந்து நான் லீனியராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா பை தி எண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2022 அப்படின்னா 2025ல எனக்கு எவ்வளோ பாப்புலேஷன் வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் தி கர்வ். இதுதான் வந்து லாஜிஸ்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து இந்த ஃபோகஸ்டிங் ஆஃப்
பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்ல வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, யங் சிட்டி, அதாவது இப்போதான் வந்து அந்த சிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும், ஆல்ரெடி டெவலப் ஆன சிட்டி அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் விச் மெத்தட் கிவ்ஸ் லீஸ்ட் வேல்யூ, விச் மெத்தட் கிவ்ஸ் மோர் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போதான் அந்த சிட்டி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு யங் சிட்டி அப்படின்னா we should use geometric increase method. ஓகேங்களா, geometric increase method. So well developed city, already fullaவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா we use incremental increase method. Sorry, arithmetic method. ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் எது வந்து ரொம்ப ஹை வேல்யூ தரும், எது லோ வேல்யூ தரும் அப்படின்னா அரித்மெட்டிக் மெத்தட் வந்து நமக்கு லோ வேல்யூ தெரியும், அண்ட் ஜாமெட்ரிக் மெத்தட் வந்து ரொம்ப ஹை வேல்யூ தரும். அவுட் ஆஃப் ஆல் மெத்தட்ஸ், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ், டிக்ரிமெண்டல் ரேட் ஆஃப் க்ரோத், அது மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எது வந்து ரொம்ப ஹை வேல்யூ தரும் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In the case of pre-stressed unsymmetrical eye grider, the desirable ratio of breadth to the flange, breadth of flange to the effective depth. ஸோ பிரெத்துக்கும் எஃபெக்டிவ் டெப்த்துக்கும் இருக்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஐ கிரிடருக்கு. ஸோ த ரேஷியோ இஸ் நத்திங் பட் 0.4 to 0.6. மோஸ்ட்டாக வந்து இந்த கோட் புக்ஸில் சில ரேஞ்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட வேல்யூஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிசி பொறுத்த வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதர் தென் திஸ் breadth to effective depth of beamலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சேம் breadth to effective depth of beam. சப்போஸ் Fe 250 grade of steel யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it should be 0.53. Fe 415 அப்படின்னா it should be 0.48. and Fe 500 அப்படின்னா it is 0.46. ஓகேங்களா. ஸோ 3 grades of steels பொறுத்து நமக்கு அந்த ரேஷியோஸ் வந்து மாறும், இதுவுமே பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The flexural tensile strength of the concrete can be calculated by using. So flexural tensile strength இல்லை modulus of fracture of concrete இது மாதிரி வேல்யூஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா we use 0.7 into root of FCK, characteristic strength of concrete அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த FCK வேல்யூஸ் வச்சு மாடுலஸ் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. Modulus of elasticity, நமக்கு தெரியும் modulus of elasticity is nothing but the ratio of applied stress to the corresponding strain within the elastic limit. Okay, so applied stress to the corresponding strain within the elastic limit அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் ஷார்ட் டேர்ம் modulus of elasticity calculate பண்ண சொல்றாங்க அப்படின்னா it is nothing but 5000 root FCK. இதுவே லாங் டேர்ம் modulus of elasticity அப்படின்னா it depends upon the creep coefficient. அதாவது லாங் டேர்ம் அப்படின்னா it deals with certain period, 1 year இருக்கலாம், 2 year இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம creep coefficient இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பிகாஸ் creep coefficient நமக்கு என்ன கொடுக்கும், certain ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அதில் ஸ்ட்ரெயின் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின், அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெயின் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற வேல்யூஸை வந்து we can easily calculate by using the creep coefficient. ஸோ லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் it is nothing but 5000 root FCK divided by 1 plus theta, where theta represents creep coefficients. Okay, so next question பார்க்கலாம். The total compressive force at the time of a failure of a concrete beam section of width B without considering the partial safety factor of a material is. So total compressive force வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ without considering the partial safety factor. So யூஸ்வலாக வந்து ஒரு பீம் இருக்கு அப்படின்னா அதோட compressive force நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் எனக்கு வந்து இங்கே டென்சைல், இப்போ கான்கிரீட் பீம் இருக்கு, கீழே வந்து பாட்டம் லேயருக்கு நியராக நான் வந்து டென்சைல் ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இங்கே தான் எனக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு என்ன கம்ப்ரெசிவ் போர்ஷன்ஸ். ஸோ திஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் 0.67 FCK வருமா, இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் 0.87 FYAST கிடைக்கும். இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ், அது வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், by analyzing this parabolic curve, இது எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னா 3/7 of XU அப்படிங்கிறத பார்த்தோமா, இது வந்து அப்போ 4/7 of XU அப்படின்னு வரும். ஓகே, ஸோ யூஸ்வலாக டோட்டல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் ஏரியா, இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கோட டோட்டல் ஏரியா இன்ட்டு வித் போட்டேன் அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 0.67 FCK
இன்ட்டு 3/7 ஆஃப் XU. இது என்ன எனக்கு கொடுக்கும்? ஏரியா இன்ட்டு ஸோ டோட்டல் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா இந்த போர்ஷனையும் ஆட் பண்ணும் இல்லையா? ஸோ 2/3 ஆஃப் 0.67 FCK இன்ட்டு 4/7 ஆஃப் XU. ஏன் அப்படின்னா இது வந்து பேரபோலிக் வெர்ஷனாக இருக்குது அண்ட் ஹை டிஃப்ரென்ஸும் நமக்கு இருக்கிறதுனால we need to separate the element into two function. ஸோ ஒன்ஸ் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.54 FCK B இன்ட்டு XU. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ வித்தவுட் கன்சிடரிங் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாவே இட் இஸ் 0.54. இது எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 0.36 FCK B இன்ட்டு XU இன்ட்டு இந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் நம்ம அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 1.5 வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 0.54 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பவுண்டரி லேயர் இஸ் given by. ஸோ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் நத்திங் பட் del is equal to integration of 0 to del. இதோட கண்டிஷன் பவுண்டரி கண்டிஷன் வந்து 0 to del வரும் 1 minus u. ஸோ இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? y by del அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அதை நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 minus y by del the whole power 1/7 into dy. ஜஸ்ட் இந்த பவுண்டரி கண்டிஷனில் நான் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டைரக்டா கிடைச்சிரும். ஸோ இன்டெகிரேட் பண்ணோம் 1 மைனஸ். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? இந்த 1/del வந்து நான் வெளியே எடுத்துறேன் 1/7. ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ y பவர் 1/del மட்டும் இருக்குமா? y பவர் n அப்படிங்கிறத வந்து நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா y பவர் n+1 டிவைட் பை n+1 அப்படிங்கிற டேர்ம் வருமா? ஸோ 1/7 + 1 டிவைட் பை 1/7 + 1. தென் இதுக்கு வந்து நான் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ 1 minus 1/del whole power 7 y power 8/7 divided by 8/7 with under the boundary condition. Okay, so once இதெல்லாம் சால்வ் பண்ணேன் அப்படின்னா our u value will gives us del value வந்து thickness நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா del minus 7 del by 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ del by 8 is the right answer. இது வந்து 8 இல்லை del by 8 is the right answer for this question. Okay, option A. ஜஸ்ட் அதோட ஃபார்முலாவில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறோம் அவ்வளோதான். Okay, so next question பார்க்கலாம். The following turbine is suitable for specific speed of 300 to 1000 and head below 30 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஹெட்டோட வேல்யூஸ் வச்சு ஹை ஹெட் இருந்ததுன்னா அது என்ன டர்பைன், என்ன ஃப்ளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். மீடியம் ஹெட்டுக்கு என்ன ஃப்ளோ அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டான்ஜென்ஷியல் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we consider tangential flow. The head is around 300 meter and above. So இதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ரேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து 60 RPM வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0ல இருந்து 60 RPM வரைக்கும் இருக்கும். டான்ஜென்ஷியல் ஃப்ளோக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா Part-10 சொல்லணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோக்கு என்னென்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது பெட்டர். ரேடியல் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the best example is ஃப்ரான்ச்சைஸ். ஹெட் வந்து மீடியம் ஹெட் and for this it is high head. Okay, medium head and it ranges from 30 to 300. Okay, so specific speed என்ன வரும் அப்படின்னா 60ல இருந்து 300 RPM. And Francis turbine is the best example for radial flow. ஸோ இங்கே நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 300 to 600 RPM இருக்கு. அதுவும் ஹெட் வந்து 30 மீட்டரோட கம்மியாக இருக்கு. டர்பைன் வந்து இது which one is suitable turbine அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் கப்லான் டர்பைன். ஸோ இதுக்கு தான் வந்து அரவுண்ட் 300 to 1000 RPM
rateல we give the specific speed and it has a very low head. ஓகேங்களா, 30 மீட்டர் விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ ரொம்ப முக்கியம். என்னென்ன ஃப்ளோ இருக்கு, தென் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன டர்பைன் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு, தென் ஹெட் வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, அந்த வேல்யூஸ் பார்த்துக்கோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன, below 30 and 300 to 1000 அப்படின்னா it is nothing but the Kaplan turbine. Okay, so next question. The following factor determines the friction factor for the turbulent flow in rough fibers. So turbulent flow பொறுத்த வரைக்கும் friction factor வந்து எதாவது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. It is nothing but Reynolds number and relative roughness. இதுவே instead of turbulent flow laminar flow கொடுத்திருக்காங்க அப்படின்னா it only depends on Reynolds number. Okay, so laminar flow அப்படிங்கும்போது it only depends on Reynolds number because F, this friction factor is given by 64 divided by RE for laminar flow. இதுவே turbulent flow வச்சுக்கிட்டோம் அப்படின்னா the equation is written as 1 by root F log R by K plus 1.74. ஸோ இதில் வந்து இந்த turbulent flowல இந்த friction factor வந்து ரஃப்னஸை பொறுத்தும் இருக்கும் as well as Reynolds number பொறுத்து இருக்கும். ரஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது என்னோட friction factorமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். It increases with increase in roughness of the surface. Okay, so next question. Find the pressure at the depth of 10 meter below the free water surface in a reservoir. Specific weight வந்து கொடுத்துறாங்க. ஸோ ப்ரெஷரோட வேல்யூ நமக்கு தெரியும், ரோ ஜி ஹெச் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து டேரக்டாக வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டே கொடுத்துறாங்க. இட் இஸ் நத்திங் பட் gamma into h. So 10 kilonewton per meter cube into 10 meter. So 100 kilonewton per by meter square. Correct? So answer for this question is C, 100 kilonewton by meter square. So now already சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு question discussion video endலையுமே வந்து நான் question கேட்குறேன் அப்படின்ட்டு. இந்த டிஸ்கஷன் வீடியோவில் I'm going to ask from the video itself. நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டினே தான் கேட்க போகிறேன். அதாவது எந்த டர்பைனில் ஹெட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், which turbine has head very low அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் வந்து வீடியோவை வந்து ரிமைண்ட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஜஸ்ட் மென்ஷன் தி ஆன்சர் அண்ட் யூ கேன் avail some offer from our academic courses. ஓகேங்களா, fine. So as I already told, நம்ம Sparks Academy all the technical exams CESE, TRB, RRB, JE, overseer இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். Okay, so thank you so much for watching this video. Stay tuned with Sparks Academy for more videos.